சென்னையில் இன்று முதல்வர் ஸ்டாலின் ஹஜ் இல்லம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டியிருப்பது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபொழுதே சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டம் எனவும் அதற்கு தற்போது முதல்வர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளதாகவும் அதிமுக அறிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு ஹஜ் குழுவின் மூலம் 4000 பயணிகள் சென்னை விமான நிலையம் வழியாக ஹஜ் பயணம் மேற்கொள்கின்றனர். கடந்த ஆண்டு ஹஜ் பயணத்தின் போது 4300க்கும் மேற்பட்ட ஹஜ் பயணம் மேற்கொண்டனர். ஹஜ் பயணிகள் தங்களுடைய பயணத்திற்கு முன்பு தங்கி கடவுச்சிட்டு பயண உடைமைகள் சமர்ப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சிரமமின்றி மேற்கொள்ள தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் சென்னையில் ஒதுக்கீடு செய்யும் நிலத்தில் ஒரு ஹஜ் இல்லம் கட்ட 15 கோடி ரூபாயினை அரசு ஒதுக்கீடு செய்து புதிய கட்டடம் கட்டப்படும். இதுகுறித்து அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹஜ் இல்லம் அமைக்கும் திட்டம் 2020இல் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அறிவிக்கப்பட்டது எனவும் அதற்காக அதிமுக 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக கூறியுள்ளது. மேலும் கொரோனா பேரிடர் காலம் மற்றும் வக்ஃப் வாரிய இடம் ஒதுக்கும் நிர்வாக பணிகளுக்கு இடையே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தனக்கே உரிய ஆமை வேகத்தில் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி தேர்தல் நெருங்கும் நேரம் பார்த்து இப்போதுதான் அடிக்கல் நாட்டும் நாடகம் நடத்தி ஸ்டிக்கர் ஒட்டி பொம்மை முதல்வர் தலைமையிலான விடியா திமுக அரசு என தெரிவித்துள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.